நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பாரா ஸ்விம்மரான நிரஞ்சன் முகுந்த் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படங்களை இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு நிரஞ்சன் முகுந்த் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு. தலைவரை சந்தித்து பேசினாலே எல்லாருக்கும் அந்த புத்துணர்ச்சி தானாக வரும். இப்போது இந்த பாரா ஸ்விம்மர் நிரஞ்சன் முகுந்த் அவர்களும் பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சியோடு தான் இந்த போஸ்ட்டே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு அவர் சில பொருட்களை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய கேப் 100வது மெடல் ஜெயிக்கும்போது அவருடைய அந்த கேப்பை தான் இப்போ தலைவருக்கு கிஃப்டாக வழங்கியிருக்காராம். தலைவரும் அது பற்றி கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு இன்னொரு விஷயத்தையும் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது பற்றி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் மாதிரி அவரே எழுதிய ஒரு விஷயத்தையும் தலைவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிரஞ்சன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது தடைகள் வரும், தவிக்கும் நேரம் வரும், ஆனால் ஜெயிக்கிறவன் தைரியத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு இவர் ஒரு கோட் மாதிரி அதில் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்களாக அமைஞ்சிருக்கு. தலைவரை சந்தித்து தலைவருடன் புகைப்படம் எடுத்ததில் இப்போ நிரஞ்சன் முகுந்த் பயங்கர ஹாப்பியில் இருக்கார்.